Hey friends, hi, hello, வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட் இந்த 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களா அதோட அஃபிஷியல் ஆன்சர் கேயோட டிஸ்கஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி காலையில் நடந்த பேப்பர் 1க்கான பார்ட் 1 வீடியோவை பார்த்தாச்சு. ஸோ அதை வந்து 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகும். ஸோ என்ன கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் அதெல்லாம் எழுதிக்கோங்களா, டிக் அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 81லேருந்து 140 வரைக்கும் இது இந்த 60 கொஷின்ஸ் மட்டும் தான் 2 மார்க்ஸில். இதை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் நோட் பண்ணும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த நோட்டிங் மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு இப்போது 40 கரெக்ட் அப்படின்னா 40 × 2 80 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போவீங்க டுவர்ட்ஸ் த எண்ட். இப்போதைக்கு நீங்கள் அந்த மார்க்கு ஞாபகம் வச்சுக்காதீங்க, கொஷின்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் a - b ஆஃப் சம்திங் எல்லாம் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுதான் அதோடைய போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்மு. இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம், பிகாஸ் நம்ம படித்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே. கண்டிப்பாக சில பேர் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நோ வரிஸ், நமக்கு வந்து டோட்டலாகவே வந்து மினிமம் ஆஃப் 50 மார்க்ஸ் தான் வரணும். ஸோ இங்கே ஏதாவது தப்புக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் ஹேஷ் கிளாஷ் வந்துட்டு ரீஹேஷிங் அண்ட் செயின் ஹேஷிங். ஸோ இந்த 2 தான். ஸோ செயினிங்கா. நெக்ஸ்ட் பைனரி கன்வர்ஷன் ஆப்வியஸ்லி எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் வச்சு 6.875 இல்லைனாலும் இங்கேருந்து அதில் கன்வெர்ட் பண்ணியிருந்தா கூட ஆன்சர் வந்துருக்கும். அண்ட் இந்த இதுக்கான பைனரி கன்வர்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே 2 பாஸில் மல்டிப்ளை பண்ணி ஏதோ பண்ணி 173 தான் அதோட ஆன்சர். கண்டிப்பாக கொண்டு வந்துருப்பீங்க, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்துட்டு இந்த வேரியேஷன்ஸ் வச்சு ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு 3/10 அண்ட் பைனாமியல் எக்ஸ்பி. ஸோ இது வந்துட்டு NP × 1 - p. இதை நிறைய பேர் இதை போட்டிருக்கலாம், இல்லை சம்திங் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆன்சர் வந்துட்டு NP × 1 - p. அடுத்தது ஃபிசிக்கல் மெமரியோட அட்ரஸோட ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க, லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எந்த அட்ரஸ்க்குள்ளே ஸ்பேஸ் பண்ணப்படும் அப்படின்னா இந்த அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் அல்காரிதம் எவாலுவேஷன் ஆஃப் CPU ஷெடியூலிங், அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் எனி அல்காரிதம் அண்ட் அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் அதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது அந்த பாலிகான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் பாலிகான்ஸு. ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம், அது இது. ஸோ அது ஃபைனலி என்ன டேட்டா பேஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அது வந்து ஸ்பேஷியல் டேட்டா பேஸ் தான். நெக்ஸ்ட் ரிட்ரீவல் ஆஃப் ஆடியோஸ். ஸோ ஆடியோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஐசோகோனஸ் டேட்டா. ஸோ அது வழியாக தான் இது ரிட்ரீவ் ஆகும். பட் அது வந்து நமக்கு கொஞ்சம் டிபிஎம்எஸ் ஸ்ட்ராங்காக தான் இந்த ஆன்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நம்ம லக்கு தான், நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா வெரி குட் தான். நெக்ஸ்ட் ட்ராவலர் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்துட்டு லோக்கல் டிபெண்ட் குவெரிஸா. ஸோ என்னென்ன மாதிரியான குவெரிஸ் அப்படிங்கிறது லோக்கல் டிபெண்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த சம்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் போட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து 30 பாயிண்டர் வேரியபிள்ஸ் வச்செல்லாம் ஈஸி தான். அதே மாதிரி இது வந்துட்டு பைட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பைட்ஸ் வச்சு கொடுக்கும் போது 2413, அதாவது என்னென்னா ஷார்ட் இன்ட்டுக்கு வந்துட்டு 2 இருக்கும், அப்புறம் லாங் இன்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு 4 வந்துடும். சைன்டு கேக்னாலும் அன்சைன் கேக் எல்லாத்துக்குமே 1 தான். டபுளுக்கு மட்டும் நமக்கு 8 வந்துடும்ல. ஸோ அதுதான் அதோட ஆன்சர். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது வந்துட்டு இப்போ மூவிங் அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கொடுக்கும் போது இது வந்துட்டு 01 and 01 தான் அதோடைய ஆன்சர். அண்ட் 8 KB EPROM இருக்கு அப்படின்னா அது 8085 ப்ராசஸரில் வரும்போது அதில் எவ்வளோ லைன்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13,000 to 1 FH. ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு தேவை. பட் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் இந்த இது கேட்டிருக்காங்க, லோட் ARG4 ஆஃப் சம்திங். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது பேசிக்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதோடைய ஒர்க்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு லோட் ARG4 வித் டேட்டா பாயிண்டட் பை ARG5 + 9. ஸோ அந்த இந்த உள்ளே கொடுத்துருக்க அந்த இடம் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் மெத்தட் தட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் இனிஷியலைசேஷன் பேராமீட்டர் வந்துட்டு கெட் இன்இட். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போய் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துக்கும்ல. சரி, ஓகே, இனிமேல் யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த கிளவுட் தட் ஆர்கனைஸ்ட் டு சர்வ் அஸ் காமன் ஃபங்க்ஷன். அது வந்து கம்யூனிட்டி கிளவுடு, காமனான ஃபங்க்ஷன் கம்யூனிட்டி கிளவுடு. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டர்ஆப்பரபிள் கிளவுட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு KMIP. ஸோ KMIP கிளவுடில் தான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுல ரிப்பீட்டடாக. ஸோ சிம்பிளஸ்ட் அன்மேனேஜ்டு கிளவுட் சர்வீஸ் வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் யூட்டிலிட்டி தான். பிகாஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நம்ம நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போட தேவையில்லை. அண்ட் RSA அல்காரிதம், இது ஆப்வியஸ்லி அல்காரிதம் தெரிஞ்சிருந்தால் எழுதியிருக்கலாம், இல்லைனா நம்மளோட லக்கு. ஸோ 88 தான் அதோடைய ஆன்சர். அண்ட் த ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் லார்ஜ் வேல்யூ KNN வந்துட்டு எல்லாமே தான். ஸோ இட் ஹேஸ் அ லெஸ் சென்சிட்டிவ் டு நாய்ஸ், இட் ஹேஸ் பெட்டர் probability, it estimates for discrete classes எல்லாமே உண்டு. நெக்ஸ்ட் வாட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் ஃபாலோட். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு
ட்ரைனிங் ஆஃப் ப்ரீசெப்டான். ஸோ அதுக்கு என்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெயிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாம்பிள் இன்புட்டு அதை வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ப்ரெடிக்ஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா அவுட்புட்டை வந்துட்டு வேறு ஏதாச்சும் வெயிட்டை சேஞ்ச் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக போய் டேட்டா செட்டில் மேட்ச் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட் நீங்கள் ஜஸ்ட் அதை வாட்ச் பார்த்துருந்தாலே இந்த ஆர்டர் எழுதியிருக்கலாம். ஸோ வந்துட்டு 2143A தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வச்சு கேட்டிருக்காங்க, ட்ரைனிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா சிங்கிள் லிங்கேஜ் சஃபர்ஸ் ஃப்ரம் ட்ரைனிங். ஸோ அதுதான் பேசிக் ஆன்சரு. அண்ட் ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், வேல்யூவேஷன், எவாலுவேஷன், இது எல்லாம் தான் பேசிக்காக கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்ல. அது கேஸ் அப்படின்னா என்னென்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்டெண்டட் டு ப்ரொவைட் ஆட்டோமேட்டட் சப்போர்ட் ஃபார் சாஃப்ட்வேர் ப்ராசஸ். அதுதான் லைன்ஸ் ஆஃப் கோட் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக மெஷர் பண்ணலாம், அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஐமாப்போட சர்வர் நம்பர் அப்படிங்கிறது 143. இதெல்லாம் வந்து காமனான கொஸ்டின்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி சம்மு. ஸோ இந்த சம் உங்களுக்கு ட்ரெயின் வேல்யூ கரண்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைனாலும் 6.12 அதுதான் இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது. அடுத்தது டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 12.5. ஸோ அந்த சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஐபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசி வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அது வந்து பேசிக் ஐடியாலஜி தானே. அண்ட் டேஷ் கிரியேட்ஸ் நோட. ஸோ கெட் நோட் வந்துட்டு நியூ நோட கிரியேட் பண்ணும். அண்ட் ஃப்ரீ நோட் அப்படிங்கிறது ஒரு நோட டெஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் கேரக்டரிஸ்டிக் டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது Q of t plus 1 is equal to Q of t plus T of t. அண்ட் transition probability of a matrix வந்துட்டு 0.279. ஸோ இதை நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சிருந்தா தென் தட் இஸ் குட். அப்படி இல்லைனா ஏதோ இதை போட்டிருப்போம், நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் ஆஃப் என்ன வந்து என்னென்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா 4/7 தான் வருது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம் மவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு எம்டி டைரக்டரியோட மர்ஜ் ஆகிருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் வந்துட்டு 6.5 milliseconds. ஓகே. அண்ட் FLWOR இது வந்துட்டு இட்ஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்குவரி. அண்ட் மெல்லாக்கு, அல்லோக்கு, கெல்லாக்கு இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 4, ஐ மீன் C. ஸோ என்ன அப்படின்னா மெல்லாக் அப்படிங்கிறது வந்துட்டு இட் அலோகேட்ஸ் மெமரி. ஸோ நெக்ஸ்ட்டு கெல்லாக் அப்படிங்கிறது இட் அலோகேட்ஸ் பிளாக் ஆஃப் மெமரி. அண்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு ரிலீஸ் த அலோகேட்டட் மெமரி. அண்ட் ரீஅலோக் அப்படிங்கிறது ஆல்டர்ஸ் த சைஸ் ஆஃப் த அலோகேட்டட் மெமரி. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸில் இருந்து ஐ மீன் அந்த வேர்டு டெர்மினாலஜிஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும்ல. அண்ட் நார்மல் சி ப்ரோக்ராமர். ஸோ சி ப்ரோக்ராமில் வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் 10 is greater than 15 எஸ் நோ அதை வச்சு டக்குன்னு நம்ம வந்து 15 அப்படின்னு போட்டுடலாம் ஈஸியான ஒரு கொஸ்டினில். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைவேட் டேட்டா இஸ் ஆக்சசிபிள் ஒன்லி டு ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர் ஆஃப் த்ரோ ஸ்டேட்மெண்ட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா த்ரோ ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருந்தாலும் மல்டிபிள் கேட்ச் நம்ம வந்து வச்சுக்கலாம்ல. ஸோ சேமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. லெட்ஸ் see what happens. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு which of the following component is not used to act as an input and output stream in Java? So class தான் generally. And next select the cat template for template definition. அது என்ன அப்படின்னா template of class T அது கரெக்டாக. நெக்ஸ்ட் அந்த இது கொடுத்துருக்காங்களா, இது வந்து CSS அண்ட் XMLோட ஃபீடுக்கானது. அண்ட் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கு நமக்கு ஸ்லைஸ் ஆஃப் நம்பர் அண்ட் நம்பர் அப்படின்னா இப்போ ஸ்லைஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸ்லைஸ் ஆஃப் 1,3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு LIC அப்படின்னு மட்டும் எடுத்துட்டோம்ல, அதான் சப்ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த மெத்தட் இருக்குது. அப்படியே ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு மேபி கொஞ்சம் டச் விட்டு போனதுனால சில மெத்தட்ஸ் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஈஸி தான். நெக்ஸ்ட் ஃபைல் தட் அலோஸ் த யூசர் டு ஸ்பெசிஃபை த குக்கி வேல்யூ வந்துட்டு ஆட் குக்கி தான். ஸோ அதுதான் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணும். அண்ட் ஆரக்கிள் இப்போ கரெக்டாக ஓன் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகே, பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் ஹெட்டரில் வந்து எது இருக்காது அப்படின்னா செக்ஸம் இருக்காது. அண்ட் பிஜிபி சர்வீசஸில் வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர், DSS/SHA, இமெயில் கம்பேட்டபிலிட்டி வந்துட்டு ராடிக் 64 கன்வர்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு திரும்ப பப்ளிக் கீ கேட்கும் போது 248 அதுதான் இதோடைய பப்ளிக் கீ அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க இமேஜை வச்சு நம்மளால் இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் மேபி நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. ஹடூப்பை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஹடூப் வந்துட்டு கமோடிட்டி மெஷின்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ லார்ஜ் cluster of commodity machines. And association rule வந்துட்டு data analysis and data mining technique தான் அது. ஓகே. ஸோ நேம் நோடு வந்துட்டு FS இமேஜை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த
அந்த கான்செப்ட் தெரிஞ்சுதான் நம்மளால சொல்ல முடியும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் எவென்ச்சுவலி consistency is the consistency model used in distributed computing to achieve availability, high availabilityக்காக. அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் வந்துட்டு டைரக்ட் சர்வீஸ் கனெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க, லோக்கலில் இருந்தால் தானே டேரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ லோக்கல் அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் தான் மேக் லேயர் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் கண்ட்ரோல் டிராஃபிக் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன் IPv6 பேக்கெட். ஸோ கண்ட்ரோல் டிராஃபிக் அண்ட் OSPF மெசேஜ் இஸ் யூஸ் டு டிஸ்கவர் ஹூ நெய்பர்ஸ் ஆர் ஹலோ. ஸோ ஹலோங்கிற மெசேஜ் தான் நமக்கு அதை டிஸ்கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களா, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படி தானே கேட்போம். ஸோ அதை வச்சு ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 60 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60யுமே 2 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த 60ல் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ப்ராபப்ளி வந்துட்டு 35 கரெக்ட் அப்படின்னா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க 70. ப்ளஸ் ஃபஸ்ட் பேப்பரில் எத்தனை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, அதை வந்து இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபைனல் மார்க் வரும் தெரியுமா, இப்போது உங்களுக்கு ஒரு ஃபைனல் மார்க் கிடச்சிருக்கோம்ல, அந்த ஃபைனல் மார்க்கை எடுத்துக்கோங்க. இந்த ஃபைனல் மார்க்கு வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 100க்கு மேலே இருக்க இந்த ஃபைனல் மார்க் அப்படின்னா தென் யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன். இல்லை 100க்கு மேலே இல்லை, நான் கேட்டகரி வைஸ் நான் BC இல்லை MBC இல்லைனா வந்துட்டு வேறு ஏதோ கேட்டகரி தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ அதான், அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா 80க்கு மேலே இருந்தாலே நீங்கள் கிளியர்டு. இதே மாதிரி செகண்ட் பேப்பர் இருக்குல்ல, ஸோ செகண்ட் பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வந்து 25 மார்க்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஜெனரல் கேட்டகரி அண்ட் வந்து 20 மார்க்ஸ் இன் கேஸ் ஆஃப் அதர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே தட்ஸ் வெல் அண்ட் குட். அப்போனா தான் உங்களுடைய அந்த தேர்ட் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகலை, எனக்கு ஐயோ எனக்கு கொஞ்சம் 2 மார்க்ஸில் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி. ஏன்னா வந்துட்டு மேபி இதில் யாராச்சும் சேலஞ்ச் பண்ணி ஏதாவது கீஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கீஸ்லாம் ஆகும் போது நமக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு இருங்க. லெட்ஸ் see what happens. ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது இங்கே அது ஆகாது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அண்ட் உங்களுக்கே ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ குட் ஆல்சோ சேலஞ்ச். ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுனால தான் உங்கள் மார்க்லலாம் கை வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்படியே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் ஒரு வீடியோக்கும் அதை பார்த்துட்டு அதுலேயே சேலஞ்சிங்கை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. பட் சேலஞ்ச் பண்ணும்போது சோர்ஸ் கொடுக்கணும், புக் சோர்ஸ் அண்ட் அந்த எந்த பேஜ் நம்பர்கள் அது இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தா தான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும். ஃபீஸ் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பிகாஸ் நமக்கு நம்ம மார்க் முக்கியம்ல. அண்ட் நீங்கள் சேலஞ்ச் பண்ணாட்டும் there will be people who are challenging. ஸோ அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் ஆகிட்டே இருங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு இப்போதைக்கு வேறு எந்த விதமான நெக்ஸ்ட் லெவல்ஸும் கிடையாது. ஸோ ஜூனில் தான் இதோட நெக்ஸ்ட்டு இதை சொல்லுவாங்க, தட் இஸ் ரிசல்ட் சொல்லுவாங்க. அண்ட் ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 காலகட்டத்துக்குள்ளே இன்டர்வியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஈவன் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு யாருக்குமே ஐடியா கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் இப்போதைக்கு யோசிக்காமல் உங்களுக்கு வேறு ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைகளை பாருங்கள். இது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை பற்றின எல்லா எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லெட் அஸ் ஆல் கிளியர் திஸ் எக்ஸாம். அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே நான் வந்து அந்த மினிமம் கட் ஆஃபை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்களுடைய அந்த மினிமம் கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர். தேங்க்யூ.